ஒரு தடவை நம்ம சைலேந்திர பாபு சாரை வேற ஒரு விஷயமா நான் சந்திக்க போயிருந்தேன். அப்போ வந்து ஊமைவியல் இயக்குனர்னு அவர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. ஊமைவியல் இயக்குனர்னோடனே என்னை பார்த்துட்டு அவர் டிஎஸ்பி தீனதயாள் அப்படின்னாரு. எப்போ கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்களுக்கு பிறகு எனக்கு உண்மையில அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. சார் நான் ஞாபகம் வச்சிருக்கலாம் சார், நான் கிரியேட்டரு, அந்த படத்துக்கு படம் எனக்கு நான் ஞாபகம் வச்சிருக்கலாம், இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. ஒன்று என்னை வந்து இன்ஸ்பயர் பண்ண போலீஸ்காரங்களில் தீனதயாளும் ஒருவர்னார். இதை வந்து கேப்டன்கிட்ட சொன்னேன். நீங்கள் பாடியிருந்தீங்கன்னா கேப்டன் இதை சொல்லியிருந்திருக்க மாட்டார் அவர். அன்னைக்கு ஆபா சார் பிடிச்ச கேப்டன் வந்து எப்போது என்ன சொல்லுவார்னா, அது நீங்கள் எல்லாம் ஒன்று தானே, ஆமாம் சார் சொன்னால் நீங்களும் கேட்டுக்குவீங்க, நீங்கள் மாறமாட்டீங்கன்னு. நான் சொன்னேன், இப்போ புரியுது ஆபா சார் பிடிச்சப்படி கரெக்டு தான், அந்த அளவுக்கு பிடிச்சாலும் வந்து இதாக தான் பிடிப்பாருன்னு. அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து பத்திரிகைகள்லாம் அப்படி பாராட்டுகளை பெற்றது. அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா, அதாவது விஜயகாந்த் இந்த ஸ்டேஜில் இப்படி ஒரு கேரக்டரை ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து மிக பெருசாக பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அது படத்தினுடைய வெற்றிக்கு வந்து மிகப்பெரிய இது.